அது தலைமை ஏற்க வேண்டிய மரியாதைக்குரிய முன்னாள் அவர் பாஸ்கர் சார் ஏதோ காரணமாக வர முடியல போலுக்கு. இருந்தாலும் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வேற தகவல் போயிடும் இல்லையா. அதுக்கப்புறம் இவ்வளோ சிறப்பாக, ஏன்னா வேற எங்கேயும் இருக்கிற அளவுக்கு இல்லாமல் அதை விட சிறப்பாக புதுக்கோட்டையில் வந்து இது ஒரு இந்த விழானா 10 நாள் நிகழ்வாக நடந்துட்டுருக்கு. ஸோ அது ஒரு பெரிய சமாச்சாரம். ஸோ அதுக்கு வந்து தலைவர், செயலாளர், பொருளாளர், மற்ற பொறுப்பாளர்கள் அவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணம். அனைத்து உறுப்பினர்களும் ரொம்ப முக்கியமான காரணம். அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அது அவங்க எல்லாத்தோட ஸ்பெஷல் வணக்கம் அப்படிங்கிறது வந்து பார்வையாளரான உங்களுக்கு தான் முதல்ல சொல்லிக்கணும். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா எங்களை மாதிரி சினிமாக்கள்லாம் ரொம்ப கஷ்டம். உங்களுடைய ஆதரவு, அபிமானத்தில் தான் வந்து நாங்கள் காலம் தள்ளிக்கிட்டு இருக்கோம். இது போக எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து சினிமாவில் நான் வந்த நாள்லேருந்து எனக்கு பக்கபலமாகவும் ரசிகர்களாகவும் இருந்துட்டு இருக்கவங்க மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர்கள் ஏஎம் ஷெரீப் அவர்கள், வீரையா, செல்வராஜ், புதுகை கிட்டு, கலிபுல்லா, ஆவட்டி கொளிஞ்சை, அதுக்கப்புறம் நாமக்கல் இஸ்மாயில் பாஷா, தென்கட்சி கருணாநிதி, கரூர் ரமேஷ்ராஜ், இவங்கெல்லாம் அங்கிருந்தெல்லாம் இங்கே புறப்பட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி நம்ம ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சொலவாடைன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு 3 சமாச்சாரம் சொல்லணும். என்னென்னா, அம்மாவாசைக்கு அப்துல் காதருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறதுன்னா எப்படியா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சந்தையில் வித்தாடு போக சொச்சாடு முழிக்குதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா, கம்பன் கழகம் அப்படின்னு சொல்லி கம்பன் கழகத்தில் அவரை பற்றி சிறப்புரையாற்றுறதுக்கு கவிஞர்கள் இருக்கிறாங்க நிறையா. அப்புறம் புலவர்கள் இருக்காங்க, தமிழ் புலவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய தமிழாசிரியர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது அவர் சம்பத்குமார் சார் சொன்ன மாதிரி ஒரு முருங்கைக்காய் வியாபாரி வந்து கூப்பிட்டு வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னோம்னா, என்னடா இது, இப்போ அவர் சொன்னார் இல்லையா விதி படத்தை பற்றி, அந்த மாதிரி சினிமாவை பற்றி அதை பற்றி ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். கம்பனை பற்றி அவருடைய கம்பராமாயணத்தில் வர்ற செய்யுள்கள் இதெல்லாம் வந்து படித்து சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, நான் கொஞ்சம் படிப்பில் வீக்கு. இங்கிலீஷ் அவ்வளோ கரெக்டாக வராது, மேத்ஸு ரொம்ப மக்கு, அப்புறம் சயின்ஸும் சரியாக வராது, சோசியல் ஸ்டடீஸும் வீக்கு. மொத்தத்தில் நான் வீக்கு. ஆனால் தமிழ்லையாவது எதாவது தேர்வுமா அப்படின்னு சொன்னோன்னா அதுலேயும் ரொம்ப வீக்கு. ஆனால் எனக்கு தமிழ் தான் சோறு போட்டது. இன்றைக்கி சினிமாவில் இத்தனை வருஷம் 45-50 வருஷமாக நம்மளை வந்து என்னை வந்து வாழ வச்சுட்டு இருக்கேன்னா அது தமிழ் தான். அது அங்கே கற்றுக்கல நான், அதுக்கப்புறம் வெளியே வந்து நான் கற்றுக்கிட்டேன். என்னென்னா, ஸ்கூலில் படிக்கும்போது பரீட்சைக்கு படிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிட்டு போவோம். மங்குன்னு ராத்திரியும் பகலும்
குக்களை பிடித்து நாவி கூண்டில் அடைத்து வைத்து மிக்க ஒரு மஞ்சள் பூசி மிகுமணம் செய்தார் ஆயினும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு மண்டை உடைச்சு எப்படியாவது மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் எப்படியாவது மார்க் வாங்கணும்னா இது கோ எஜுகேஷன், கூட பிள்ளைகளும் படிக்கிறாங்க, அதுதான் பெரிய தொல்லையே. ஏன்னா பசங்கன்னா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணுங்க படிக்கும்போது கொஞ்சமாவது மார்க் எடுத்தால் தான் அவங்க நம்மளை மதி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இப்படி குக்களை பிடித்து நாவி குடில் நடத்தி வைத்து மிக்க ஒரு மஞ்சள் பூசி அப்படி நல்லா கடன் மனப்பாடம் பண்ணிட்டு ஸ்கூல்லேருந்து வெளியே வரும்போது பார்த்தா இந்த டீ கடையில் இல்லைன்னா பார்பர் ஷாப்பில் ஒருத்தர் சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தார். நான் குளிப்பாட்டு நடு வீட்டில் வச்சாலும் அதோட புத்தி போகுது, அது எப்படி இருக்குமோ அப்படி தானே இருக்கும். அப்புறம் நான் இந்த குக்களை பிடித்து நாவி கூண்டினில் அடைத்து வைத்து அப்படின்னு இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு பேசணுமா இருக்கும் மனப்பாடம் மட்டும் போட பரீட்சைக்கு. அவ்வளோதான், அந்த 2 லைனில் முடிச்சிட்டார் அவர். குளிப்பாட்டு நடு வீட்டில் வச்சாலும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சுருக்கமாக ரத்தன சுருக்கமாக முடிச்சிட்டாரு. இது எதுக்குடா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மண்டை உடைச்சு படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒரு சின்ன சந்தேகம். அதே மாதிரி எங்கள் வாத்தியார் கூட அடிக்கடி சொல்லுவார், என்னென்னா யாருக்காவது ராத்திரியில் தூக்கம் வரலன்னா ஒன்றும் இல்லை, மேத்ஸ் புக் எடுத்து வைங்க, அதில் வந்து a + b² = அப்படின்னு சொல்லி 2ab அப்படின்னு சொல்லி அப்படியே படிக்க ஆரம்பிங்க. a² + b²ன்னு 2வது சூத்திரம் படிக்கும்போதே தூக்கம் வந்துடும். என்னென்னா இதெல்லாம் எப்படா நமக்கு யூஸ் ஆக போகுது என்ன அப்படிங்கிற மாதிரி. அது அந்த நேரத்தில் இப்படியெல்லாம் குறுக்குத்தனமாக அப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பித்ததில் படிப்பு வந்து போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் படிக்காம விட்டதெல்லாம் பின்னால் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கும்போது தான், ஆஹா எதுவுமே தெரியாமல் ஸ்கூலில் வந்து உட்காந்துட்டோம், இனிமேலாவது எதாவது படிப்போன்னு அதுக்கப்புறம் கதை புஸ்தகங்களெல்லாம் வாங்கி கல்கியிலேருந்து ஜெயகாந்தன்லேருந்து காண்டேக்கர்லேருந்து இப்படி எத்தனை பேர்த்தினுடைய கதை புக்குகள் வாங்கி அதை படிக்க முடியுமோ அதை கண்ணும் கருத்துமாக படிக்க ஆரம்பித்தேன். அது வந்து சினிமாவுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது. இப்போ இங்கே கம்பன் விழா அப்படின்னு சொல்லி என்ன இந்த அம்மா பாரதி தான் மாட்டி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசுனா சிறப்பாக இருங்க சார், நான் எனக்கு இருக்கிற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இப்போ அவங்க கவிதா இன்கம் டேக்ஸ்னால் அந்த டிபார்ட்மெண்ட்டை பார்த்தாலே எல்லாத்துக்கும் ஒரு மிரட்சியாக இருக்கும். அவங்க உங்களை பார்த்து எனக்கு மிரட்சியாக இருக்குது அப்படின்னாங்க பேசுகிறதுக்கு. எனக்கு யாரை பார்த்தாலும் மிரட்சியாக தான் இருக்குது. அதுலேயும் இந்த கம்பெனிலாம் பேசு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் போட்டு இல்லை சார் நீங்கள் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொண்டு வந்து முன்னால் அப்படி நிறுத்திட்டாங்க. சரி, முடங்க பாய் இல்லைங்கக்காக சடங்கை நிறுத்த முடியாது இல்லையா, அதனால் எப்படியாவது படித்து இது பண்ணுவோன்னு சொல்லிட்டு புஸ்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். என்ன ஏர்போர்ட்டில் அங்கே இங்கேயும் பார்க்குறவங்ககிட்ட என்ன இப்போ போய் கம்பராமாயணத்தை கையில் வச்சுட்டு இருக்காருன்னு எல்லாருமே என்ன ஏதோ நீட் எக்ஸாம் படிக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, கம்பராமாயணம் இப்போ போய் இவர் கையில் வச்சுருக்காரு, இவருக்கு தெரியாதா கம்பராமாயணம்னா? கம்பராமாயணம் தெரியும், ஆனால் இவங்க கேட்டதெல்லாம் வந்து கம்பரை பற்றி சிறப்பெல்லாம் பேசுங்க அப்படின்னு சொன்னால் இது எங்கே போய் சரி தடை விட்டாச்சு, முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒன்று நமக்கு தெரிஞ்சது நம்ம அறிவு கட்டினது நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இல்லை தலைப்பும் பாருங்க. நான் ஏதாவது ஒரு தலைப்பு எனக்கு தெரிஞ்ச மாதிரி எதாவது பண்ணிக்கலான்னா, சார் திரைக்கதை மன்னன்னு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தலைப்பு அப்படின்னா, கம்பன் ஒரு திரைக்கதை மன்னன்னு இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வேறு நம்ம வந்து அந்த தலைப்பு என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பேசுறது அப்படின்னு சொல்லி. என்ன திரைக்கதை மன்னன் அப்படின்னா, திரைக்கதைக்கு வந்து கதை, கதாபாத்திரங்கள், காட்சி அமைப்பு, வசனம், திருப்பங்கள், கிளைமேக்ஸு, இதெல்லாம் வந்து இதுதான் ரொம்ப மெயினாக திரைக்கதைக்கு தேவையானது. சரி புஸ்தகம் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தேன். கதைங்கிறது விதையாக வீரியமானதாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் திரைக்கதை வந்து
அதுக்கு தகுந்த மாதிரி சுவாரஸ்யமாக வரும். இப்போ கம்பராமாயணம் எடுத்துக்கிட்டு சரி தசரத மகாராஜா ஓகே, 3 சம்சாரம் ஓகே, கோசலைக்கு ராம, கைகைக்கு பரதன், அதுக்கப்புறம் சுமித்ரைக்கு வந்து லட்சுமண் சத்ருகன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் அசை போட்டு அப்புறம் பார்த்தா இந்த திரைக்கதைக்கு உண்டானது என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு தசரதன் வந்து ராமர் ஸோ எனக்கு பிடித்த முதல் மகனுக்கு முறையாக நியாயமாக பட்டம் சூட்டலாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு எல்லாம் ஓகேன்னு எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. அதில் படிக்கும்போது தான் இப்போ தான் கவனித்தேன் என்னென்னா தசரதன் வந்து நாளைக்கு முடிச்சு விட்டுல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் இந்த ஜோசிகாரர்கள்லாம் இருப்பாங்கள்ல ராஜா கிட்ட, அவங்கள எல்லாம் கூப்பிட்டு ஒரு ரூம்குள்ளே போய் அந்த மாதிரி வச்சுக்கலாமா எப்படி இருக்குது என்னன்னு கேட்டுருக்கா. ஒருத்தர் கூட தகராறு வருது சொல்லவே இல்லை. அடுத்த நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இப்போ விவகாரம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. கதை திரைக்கதைன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி வந்து கைகை அவங்க என் வயிற்றில் பிறந்தவனுக்கு வந்து பட்டம் சூட்டினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எப்போவோ வாங்கி வச்ச வரத்தை கரெக்டாக டைம் பார்த்து யூஸ் பண்ணி தசரதை மாட்டிக்கிட்டாரு. ஸோ அவங்க வந்து அவங்க பிள்ளைக்காக அப்படின்னு சொல்லி அது அவங்களா நினச்சிருந்தா கூட பரவாயில்ல, அதில் வந்து ஒரு சின்ன கூனி மாதிரி ஒரு கேரக்டர் வந்து உள்ள அவங்கள அது வரைக்கும் அவங்க அப்படியெல்லாம் இல்லை, நல்லா தான் இருந்தாங்க. அவங்க வந்து அதையும் இதையும் சொல்லி ட்விஸ்ட் பண்ணதில் வந்து அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு கொடுத்தே ஆகணும்னு அந்த வரத்தை யூஸ் பண்ணிட்டாங்க. அதில் ஒன்று வந்து பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அவன் தான் ராஜான்னா, இன்னொன்று வந்து அதுக்கு இடைஞ்சல் வரக்கூடாதுன்னு ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போகணுன்ட்டு இதை இது பண்ணிட்டாங்க. இதில் என்னென்னா கேரக்டர்ஸ் கதாபாத்திரங்களுக்கு அம்மா வந்து பையனுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பையன் நேர் ஆப்போசிட்டாக வந்துட்டான். அவன் வந்தோடனே அவங்க அம்மா கிட்ட அவ்வளோ பெரிய சண்டை, யாரை கேட்டு நீ இது பண்ண, முறையாக யாருக்கு வரணும் அவருக்கு தானே வரணும், எனக்கு எப்படி நீ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெரிய தகராறு பண்ணி அதுக்கப்புறமா வந்து இல்லை நான் போய் கூப்பிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கேரக்டர் எப்பவுமே சில கேரக்டர்கள் சினிமாவுக்கு நாங்களே யோசிக்கும் போது வந்து என்னென்னா பாசிட்டிவான கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது பேர் வாங்கும். அந்த மாதிரி அந்த கேரக்டர் வந்து நான் போய் கூப்பிட்டு வர்றேன் அப்படின்னு ஆரம்பித்தான். அப்புறம் இப்போ கொஞ்சம் முன்னால் பேசும்போது கூட சொன்னாங்க ராமர் காட்டுக்கு போகும்போது ஒய்ஃபு கூட போகணுங்கிறது ஓகே. அதே மாதிரி வந்து லக்ஷ்மணன் எப்பவுமே ராமர் மேலே ரொம்ப அண்ணன் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பான். அவர் போனார் ஓகே. ஆனால் புறப்படும்போது அவங்க சொன்ன மாதிரி அவங்க ஒய்ஃபு ஊர்மலை வந்து விட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா நானும் தகராறு பண்ணுவேன், அது என்ன சீதை மட்டும் வருது நான் ஏன் வரக்கூடாது, நான் மட்டும் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது இன்னொரு ராமாயணம் ஆயிருக்கும். அந்த மாதிரி வந்து அந்த கேரக்டர்ஸ் வந்து புறப்படுறது அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்புறம் அதில் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் புறப்பட ஆரம்பிச்சுன்னே அப்புறம் சூர்பனைக்கு வந்தாங்க. சூர்பனகை வந்தோடனே அவங்க சும்மா இருக்கிற இவங்க தப்பு பண்ணிவிட்டு அவங்க அண்ணனை மாட்டி விட்டாங்க. இங்கேருந்து போய் என்ன இப்படி ஒரு தங்கச்சி இருக்குமான்னு எனக்கே ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அண்ணன்கிட்ட போய் இப்படி ஒரு பொண்ணை பார்த்தேன் உனக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்குங்க, அடுத்தவங்க கொண்டாட்டி அந்த அம்மா போய் அவங்கள போய் அந்த மாதிரி அவங்க மாட்டி விட்டாங்க. இப்படி நிறைய கேரக்டர்ஸ் அதுக்கப்புறமா வந்து ராவணன், அதுக்கப்புறம் அவங்க கூட பிறந்த சகோதரர்கள் இப்படி லைனாக வர ஆரம்பித்தாங்க. ஸோ கோசலை வந்து அவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே தன்னுடைய மகன் ராமன் எப்படியோ அதே மாதிரி தான் எல்லாத்தையும் தன்னுடைய குழந்தைகள் மாதிரி தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நடுவில் வந்து பரதனெல்லாம் வரும்போது அப்போ அவங்களுக்குள்ள கூட
பரதனுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின் போது பரதனுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா அவங்க மேலே ரொம்ப ஸோ என் பையனுக்கு இதாக எதிராக அவன் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லும்போது நான் பாசம் காட்டி வளர்த்து கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. இதில் அது கம்பர் வந்து ஒரு இடத்துல எழுதியிருக்காரு, சீதை வந்து ரொம்ப மனசு ஃபீல் பண்ணி கண் கலங்கினாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த செயலில் படிக்கும்போது ராமருக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லி அது இல்லை கேன்சல் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி அதுக்காக இல்லை. பின்ன ராமர் வனவாசம் போக வேண்டி வந்துருச்சே 14 வருஷம்னா அதுக்காகவும் இல்லை. பின்ன ஏன் அவ்வளோ கண் கலங்கினாங்கன்னா ராமர் வந்து சீதைக்கிட்ட நான் காட்டுக்கு போயிட்டு வரமா, நீ நல்லபடியாக இங்கே இரு, நான் போயிட்டு வர வரைக்கும். இதுதான் அந்த அம்மாவுக்கு வந்து தாய்க்க முடியல. நீ காட்டுக்கு போய் நான் இங்கே எப்படி நல்லபடியாக இருக்க முடியும், அதனால் நானும் கூட வர்றேன். இல்லை நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னு அவர் யோசிக்கிறதுக்குள்ளேயே அவங்களும் போய் அதே மாதிரி காட்டுக்கு போகிற அந்த மர ஊரின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இந்த நல்லா இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் சில கேரக்டர்ஸ் சொல்லும்போது நான் சொன்னேன், கூனி சொல்கிற வரைக்கும் கையை வந்து என்னென்னா அப்படி இல்லை, அவள் எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பாசமாக இருந்தாள், பரதன் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அதே மாதிரி ராவணன் வந்து அவள் அவ்வளோ விஷயங்களில் கெட்டிக்காரராக இருந்தார். அவருக்கு வந்து இந்த மாதிரி தப்பான இதெல்லாம் இல்லை. நான் கூட இந்த ராமாயணத்தில் ராவணனை பற்றி சில இது வரும்போது நான் வந்து ஒன்று திங்க் பண்ணிட்டு இருந்தேன், சும்மா பாசிட்டிவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று திங்க் பண்ணி பார்த்தேன். என்னென்னா போர்க்கள காட்சி, அந்த போர்க்களத்தில் வந்து ராவணன் வந்துட்டான், வந்தோடனே கொடி ஏற்றிட்டான். அந்த சைடில் பார்த்தா ராமர் வந்துட்டார், அங்கே கொடி ஏற்றினாங்க. கொடி ஏற்றினதுக்கு அப்புறம் தான் இவங்க ஃபைட்டு. அங்கே இன்னும் கொடி ஏற்றல, ராவணன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை சார் அங்கே ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை நடந்துருக்கு, என்ன அப்படின்னு சொல்லி போய் பாட்டுவாயா, இவ்வளோ நேரம் ஆச்சு நான் கொடி ஏற்றிட்டேன், அவங்க கொடி ஏற்றாம இருக்கா, என்னென்னு போய் பாட்டுவா அப்படின்னா. இந்த போருக்கு முன்னால் யாருக்கு சண்டையோ அந்த போரில் சண்டை கட்டுறவங்க வந்து 2 பேருமே கையில் கங்கணம் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் சண்டை ஆரம்பிக்கணுமா. அதில் ராவணனுக்கு கங்கணம் கட்டியாச்சு, அங்கே ராமருக்கு கங்கணம் கட்டினதுக்கப்புறம் தான் ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகும். கங்கணம் கட்டினதுக்கப்புறம் தான் வந்து அந்த கொடி ஏற்றுவாங்க. இது என்னாச்சுன்னா ராமருக்கு வந்து கங்கணம் கட்டினா நிற்க மாட்டேங்குது. ஏன்னா ஒரு சுத்த பிராமணம் கட்டினா தான் நிற்கும், இல்லைன்னா அது கலந்து விழுந்துடும், நிற்காது. இப்போ யாரோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, யார் கட்டினாலும் நிற்க மாட்டேங்குது. அதனால் அவங்களால கொடி ஏற்ற முடியல. இப்போ வந்து ராவணங்கிட்ட வந்து இந்த விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி கங்கணம் நிற்க மாட்டேங்குது, ஒரு சுத்த பிராமணன் வந்து கட்டினா தான் அது நிற்குமா அப்படின்னு ஒரு கங்கணம் எடுத்துவாங்க ஐயா அப்படின்னு வாங்கிட்டு சொல்லி ராவண குதிரையில் ஏறி நேரம் அங்கே போனாப்புல போய் ராமரை கை நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் முழிக்கிறாங்க. கை நீட்டுன்னா ராவணை கட்டி விட்டான். இப்போ நிற்குது கங்கணம், இனி கொடி ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். இப்படி கதை சொன்னோன்னு வைங்களேன், நம்ம இப்போ யார் ஹீரோ என்னன்னா, இந்த நம்ம மாதிரி ஆளுங்க ஏதாவது ஒன்று திங்க் பண்ணும்போது பார்த்தா ஏன் இது இப்படி இருக்கக்கூடாது, ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மைண்டு. ஏன்னா அவனை வந்து சில இடங்களில் ராவணனை வந்து ஒரு நல்ல கேரக்டராக கூட காமிப்பாங்க. என்னென்னா இங்கிருந்து போய் அவங்கள போய் பார்த்துட்டு சீதையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அனுமார் வரணும். அது வர்றதுக்குள்ள அனுமன் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிடுறாரு. அந்த அம்மா கிட்ட போய் சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல இவர் வந்து அந்த ஜாம்பவான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து அனுமனுடைய வீரத்தை பற்றி பேசும்போது அவருடைய பலம் பராக்கிரமம் என்னன்னு சொல்லும்போது, உன்னால் நீ நினச்சா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அனுமன் வந்து
சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த சீதை இருக்கிற இடத்த அந்த இலங்கையோட அப்படியே பெயர்த்து எடுத்து வரனால எடுத்து வர்றேன், இல்லை அரக்கர்களை கொண்டுட்டு சீதையை மட்டுமே எடுத்து வரனால எடுத்து வர்றேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜாம்பவான் வந்து தெரியும் அவருக்கு இவ்வளோ பலம் இருக்குன்னு. இதையே சீதை கிட்ட போய் சொல்கிறாங்க, அம்மா நம்ம போகலான்னு சொல்லிட்டு. சீதை வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்னென்னா, என் வீட்டுக்காரர் வந்து சண்டை போட்டு என்னை கூப்பிட்டு போனால் தான் என் வீட்டுக்காரருக்கு மரியாதை, எனக்கும் மரியாதை. நீ வந்து கூப்பிட்டு போனேன்னா நான் வந்துட்டேன்னு என்னையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவன் அந்த ஆள் ராவணம் பண்ணதுக்கு நீ பண்ணதுக்கு என்ன வித்தியாசம்? நீ பாட்டில் வந்து என்னை தூக்கிட்டு போயிட்டா. அதனால் என் வீட்டுக்காரர் வரட்டும், வந்து ஃபைட் பண்ணி இது பண்ணிட்டோம். ஆனால் சொல்லி போடு, 1 மாதத்துக்குள்ளே வந்து அவர் வரல அப்படின்னா நான் ஏதாவது பண்ணிக்குவேன். அதனால் 1 மாதத்துக்குள்ளே வந்து என்னை கூப்பிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி புறப்படு அப்படின்னாங்க. சொல்லி புறப்படணும்னா ஆஞ்சநேயர் உடனே புறப்படணும் இல்லையா? ஆஞ்சநேயருக்கு ஒரு ஈகோ ப்ராப்ளம் வந்துச்சு. என்னென்னா, நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்து இங்கே ராவண இடத்துல சீதையை பார்த்துட்டேன், நான் எப்படி சும்மா போகிறது? அதனால் என்னுடைய பராக்கிரமம் ஏதாவது காமிக்காமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு அசோகவனத்தில் பூந்து அங்கே இருக்கிற மரம் செடி கொடி அது எல்லாமே வந்து வேணும்னு அழிக்க ஆரம்பித்தார். உடனே அவங்க சும்மா இருப்பாங்களே அந்த அரக்கர்கள், அவங்க உடனே சண்டைக்கு வந்துட்டாங்க. சண்டைக்கு வந்தோடனே சண்டை போட்டு அதில் ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு லைனாக வந்து என்னென்னமோ பேரெல்லாம் வந்தது. ஒவ்வொருத்தரையாக ஃபைட் பண்ணி அவங்கள வந்து இது பண்ணி, அதில் 5 சேனாதிபதிகள் இருந்தால் அவங்கள வந்து பஞ்சவர்ண சேனாதிபதிகள்னா அவங்கள, இப்படி யாரெல்லாம் மெயினாக இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு 4-5 பேர்த்த கொண்டுட்டார். இதில் வந்து ராவனுடைய பையனும் ஒருத்தர் அக்ககுமாரன்னு, அவன் பையனையும் வேற இது பண்ணிட்டார். இவ்வளவெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இந்திரஜித் வந்து அவர் வந்து பிரம்மாஸ்திரம் அது ஏதோ பிரம்மாஸ்திரம் அதை யூஸ் பண்ணதுனால கடைசியில் அது கட்டி அப்படி நின்றுருந்தார். அது பிரம்மாஸ்திரம், அதுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அது மூலமாக வந்து ராவணனை போய் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் கட்டை ஊற்றுட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணாமல் அப்படியே போயிருக்காரு. இப்போ போனால் இவ்வளோ பண்ணதுக்கு ராவணன் வந்து அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறதே பெரிய விஷயம். என்னென்னா, தூதுவனா வந்துட்டு அவர் வந்து அதை தாண்டி இவ்வளோ விஷயங்களையும் பண்ணிட்டாரு. அப்போ பரவாயில்லன்னு சொல்லிட்டு, நீ யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் வந்து கேட்குறாப்புல, எதுக்காக வந்த நீ, எதுக்கு இவ்வளோ எல்லாம் பண்ண அப்படின்னா, இல்லை உங்கள் ஆளுகள்லாம் என்ன தாக்க வந்தாங்க, அதனால தான் நான் தாக்கினேன் அப்படின்னு. இப்போ இதில் வந்து அந்த சீன் இன்னும் நான் சினிமாவில் பார்த்த சீன் எனக்கு அப்படியே மைண்டில் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. என்னென்னா, இவர் உள்ளே போனோன்னு ராவணன் மேலே அப்படி உட்காந்துட்டு இருக்காரு, இவர் கீழே அப்படி நின்றுருக்காரு. ஒரு தூதும் வந்து அவனுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும் இல்லையா, ஒரு சேரையோ போட்டு உட்காரியா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேச ஆரம்பிக்க முடியாது, அந்த மரியாதை கொடுக்கல. இதில் வந்து ராவணன் வந்து இப்படி சீட்டு கொடுக்கலான்னு அனுமார் அவருக்கு கோபம் வந்துருச்சு. அவர் தன்னுடைய வாள்லையே வந்து ஒரு சின்ன கோட்டை மாதிரி அப்படியே பில்டப் பண்ணி அவர் சீட்டுக்கு மேலே ஹைட்டு வர்ற மாதிரி பண்ணி அதில் ஜம்ப் பண்ணி மேலே ஏறி உட்காந்தார். இதெல்லாம் சினிமா பார்க்கும்போது நமக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது, எல்லாம் கைதட்டி பயங்கரமாக ரசித்தோம். ஸோ அவர் அந்த காலத்திலேயே கம்பன் வந்து இந்த மாதிரி இன்னைக்கு சினிமாவில் கிராஃபிக்ஸ்ன்னு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, நிறையா விஷயங்கள், அந்த கிராஃபிக்ஸுக்கு உண்டான தேனி அன்னைக்கே அவர் போட்டார். அவ்வளோ பிரமாதமாக அவர் இது பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த பின்னால் தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போ யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா, யாராவது முக்கியமான ஆளுங்க வெளியூர்லேருந்து வரணும்னா அதை பதப்படுத்தி வைக்கணும், பாதுகாப்பாக வைக்கணும் அப்படிங்கிறது. அது முதல் கொண்டு ராமர் காட்டுக்கு போயிட்டாரு, தசரதை இறந்துட்டான், இப்போ பரதன் எங்கேயோ இருந்து வரணும், வர்ற வரைக்கும் அதை பதப்படுத்தி வைக்கிறது வந்து தசரதனை வந்து பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பண்ணியிருந்தார். அதெல்லாம் பின்னால் வந்து அந்த பாடி இது பண்ணுறதுங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி நிறைய கிராஃபிக்ஸில் இன்றைக்கி வரக்கூடிய டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி அந்த காலத்துலேயே வந்து
அவர் பண்ணியிருந்தார். அப்புறம் இன்னொன்று வந்து சினிமாவில் எல்லாம் ரெகுலராக பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தார் அவர். என்னென்னா, இந்த சீதை என்ன பண்ணாலும் நமக்கு சரியாக கண்ட்ரோல் ஆக மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஐடியா கொடுக்குறான். என்னென்னா, அவங்க அப்பா ஜனகமார் ஒரு ஆளை செட்டப் பண்ணு அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தர் வந்து அந்த மாதிரி ஜனகன் மாற இப்போல்லாம் நம்ம கிராஃபிக்ஸில் ஈஸியாக பண்ணிடுவோம். அந்த காலத்துலேயே அவர் ஜனகன் மாதிரி ஒருத்தனை வந்து ரெடி பண்ண சொல்லி அவனை கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. சீதைக்கு முன்னால் வந்து சீதைக்கு ஒரு ஷாக்கு. அப்போ அவனை நான் எதாவது பண்ணி போடுவேன், அவன் குடும்பத்தையும் அழிச்சிடுவேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் அவன் வந்து ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இவங்ககிட்ட வந்து இப்படி மாட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து சினிமாவில் வந்து என்ன இப்போ பேன் இண்டியா படமெல்லாம் எடுக்கிறோமே, அதில் கிராஃபிக்ஸுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதுக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த டெக்னாலஜி எல்லாம் இருக்கிற அளவுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு தான் அவர் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேயில் வர்ற சீனுகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அனுமனை பற்றி சொல்லும்போதும் எவ்வளவோ இப்போ நிறைய அந்த கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்த பற்றியும் சொல்லும்போது அவருக்கு என்ன கேரக்டரு, அவர் எந்த அளவுக்கு அவருக்கு பலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் சொல்லவே அந்த கேரக்டர் எப்போ என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்த கும்பகர்ண கேரக்டரு அவங்க யாரோ பேசும்போது கூட சொன்னாங்க, கும்பகர்ணன் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த கும்பகர்ணனா விபீஷண தம்பி அண்ணன் வந்து கும்பகர்ணன். இந்த ரெண்டு பேர்த்தில் யாருன்னு ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம், யார் சிறந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பட்டிமன்றமே வைக்கலாம். என்ன அப்படின்னா, கும்பகர்ணன் வந்து தனக்கு தெரியும் அண்ணன் பண்ணது தப்பு, இது முறையில்லை, இது அறம் இல்லை, அதனால் கண்டிப்பாக வந்து இது போர் வந்து அறத்தின் பக்கம்தான் நிற்கும், நம்ம ஜெயிக்க மாட்டோம், கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் அழிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ரெயிட்டாக ராவணங்கிட்டே வந்து அந்த கும்பகர்ணன் வந்து சொன்னாப்புல. நேருக்கு நேரே அந்த கும்பகர்ணன் வந்து சொல்லி வேண்டாம் விட்டுரு, அதனால் இன்னுமா வந்து அந்த பொண்ணை இங்கே வச்சுட்டுக்க, அவங்க கற்பு கரிசி அப்படின்னு எல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் கோவப்பட்டு ராவணன் நீ போய் சாப்பிட்டு தூங்க, அதுக்கு தான் நீ லாய்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை சங்கடப்படுற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தால் மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைட்டுக்கு போகிறேன், அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவர் நம்ம இறந்துருவோன்னு சொன்னாலும் ஃபைட்டுக்கு தைரியமாக போனாப்புல. ஏன்னா அங்கே போய் ஃபைட்டில் போய் நிற்கும்போது தான் அவருடைய உருவம் அவருடைய இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ராமருக்கு ஒன்றும் புரியல, இது யார் பாரு புதுசாக இருக்காரு அப்படின்னு சொல்லி, கும்பகர்ணன் ஆளே வேறு மாதிரி இருக்காரு வித்தியாசமாக அப்படின்னு சொல்லும்போது, அப்போ விபீஷணன் வந்து சொல்லியிருக்காரு இல்லை எங்கள் அண்ணன் தான் அப்படின்ட்டு. அப்படியாண்ணா? அப்போ இன்னொருத்தரும் கூட சொல்லியிருக்காங்க, அனுமானெல்லாம் வந்துட்டு போனப்போ அந்த விபூஷணனுடைய கேரக்டர் கொஞ்சம் நல்ல கேரக்டர் அப்படின்னு சொன்னாலே, அந்த விபூஷணன் வந்து இப்போ கும்பகர்ணனை பற்றி சொல்கிறாப்புல. இந்த மாதிரி இது சரியில்லை அப்படிங்கிறது தான் அவருடைய அபிப்பிராயம் கூட. ஆனால் அவர் சொன்னால் எங்கள் அண்ணன் கேட்கல, ராவணன் கேட்கல, என்ன பண்ண முடியும், அதனால் வந்துட்டார் அப்படின்னா. எப்போ உன்னை வச்சுட்டு உங்கள் அண்ணன் எப்படி ஃபைட் பண்ணி நான் கொள்வது அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் மூலமாக எதாவது பண்ண, இல்லை நான் எப்படியாவது ராமரை கிட்ட உங்ககிட்டயே நான் கூப்பிட்டு வர்றேன், நம்ம கூடயே நான் எப்படி உங்ககிட்ட வந்து சேர்ந்தேனோ அது மாதிரி அவரும் வந்து சேர்ந்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபைட்டுக்கு அவர் வந்துட்டார் கும்பகர்ணன். ஆனால் இப்போ விபூஷணன் போய் அண்ணன் உங்கள்கிட்ட பேசலான்னு வந்தேன், ஏன் நீ தான் நல்லபடியாக போய் அங்கே சேர்ந்தே இல்லை, இப்போதைக்கு இங்கே வந்து நீ போடா, நீ ஒரு நாள் பொழைச்சிட்டு நல்லபடியாக இரு அப்படிருங்க ராமர் பக்கம். அண்ணன் எதுக்குண்ணா? இல்லை நீங்கள் நல்லவர் எனக்கு தெரியும்ண்ணே அப்போ சொன்னார். அண்ணங்கிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லிட்டேன், ஆனால் செஞ்சோட்டு கடன் ஒன்று இருக்கியா, நான் துரோகம் பண்ணிட்டு அப்படி வரமாட்டேன், நீ நியாய தர்மம் முக்கியம், நீ அப்படி போயிட்ட, எனக்கு செஞ்சோட்டு கடன் தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால நான் அண்ணனுக்காக சண்டை போடுறது அண்ணனுக்காக சாகிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன், அதனால் நீ போய் அங்கேயே இரு, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் விபூஷணன் வேறு வழி இல்லாமல் எவ்வளோ சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அண்ணனுக்காக ஃபைட் பண்ணணும், சாவோன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு கும்பகர்ணன் ஃபைட் பண்ணுறது ரெடி ஆகிட்டாருன்னு சொன்னோன்னே இப்போ ராமர்கிட்ட போய் சொல்லி வேறு வழி இல்லாமல் அப்புறம் ஃபைட் பண்ணுறாங்க.
அந்த கும்பகர்ணன் கூட டெத் ஆகும்போது கூட அவருக்கு வந்து கையை வெட்டுறாங்க, காலை வெட்டுறாங்க. இருந்தாலும் கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியுமோ ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் தனக்கு அங்கே சிதைவுகள்லாம் ஏற்பட்டதுக்கப்புறம் வந்து ராமர்கிட்ட ஒரே ஒரு வரம் கேட்குறாரு. என்னென்னா, என்ன இப்படி இந்த மாதிரி அங்கே சிதைவுகளோடு என்னை பார்க்க வேண்டாம், கடலுக்குள்ளே வந்து என் தலைவி அதையோ வந்து இது பண்ணிடு, யாருக்கு தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கும்பகர்ணன் கேட்டு அதுக்கப்புறம் ராமர் அதே மாதிரி பண்ணார் அப்படிங்கிற மாதிரி அது பண்ணேன். ஸோ அந்த மாதிரி அந்த கும்பகர்ணன் கேரக்டர் வந்து அவ்வளோ நல்ல கேரக்டராக இருந்தது. அப்புறம் இது வந்து தமாஷா சொல்லியிருந்தேன். என்னென்னா, சீதை வரும்போது இந்த அகலியை கால் பட்டதும் உடனே சாப விமோச்சனாகி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான். என்னென்னா, கௌதம் முனிவருடைய சம்சாரம் தான் அவங்க அகலி. கரெக்டு தானுங்க? அது வந்து என்னென்னா, இந்த இந்திரனுக்கு வந்து அங்கே பாருங்கள் எத்தனை பேர் வள்ளுவர் பிறன்மணி நோக்காதேன்னு சொல்லியிருக்காரு இப்போ. ஆனால் எப்பிருந்தே பிறன்மணி நோக்கிட்டே இருந்திருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறமா இந்திரன் வந்து அந்த கௌதம முனிவர் ஏதோ பூனை மாதிரி ஏதோ ஒரு சவுண்டு கொடுத்து அது ஏதோ காலையில் நேரத்துலேயே வந்து சூரியன் ஆயிடுச்சு போலக்குன்னு சொல்லிட்டு கௌதம முனிவர் இருந்துச்சு ஆத்தங்கரைக்கு போயிட்டார். ஆத்தங்கரைக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா இவர் இந்திரன் உள்ளே பூந்துட்டார். அது உள்ளே பூதும்போது எப்படின்னா, அந்த கௌதம முனிவர் மாதிரியே உருமாற்றம் பண்ணிவிட்டு அப்படி போய் அவங்க சம்சாரத்துக்கிட்ட போய் இருந்திருக்காரு. இது ஆத்தங்கரைக்கு போனவர் வந்து திரும்பி வந்து அங்கே இல்லை, ஏதோ தப்பு நடந்துச்சு, நம்ம கோழி கூறு மாதிரி ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டு நம்ம வாட்டில் போனோம், ஆனால் இங்கே என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டார். அந்த பார்க்கும்போது பார்த்தா இந்திரன் உள்ளிருந்து தப்பிச்சு ஓட பார்த்தான். இப்போ இந்திரனை சபிச்சதோடு இல்லாமல் இவர் அந்த பொம்பளை வைஃபையும் வந்து அந்த அம்மாவையும் வந்து சபிச்சிட்டார். நீ கல்லா போ, பின்னால் வந்து அவர் வரும்போது ராமர் வந்து பாதம் பட்டதுக்கப்புறம் நமக்கு சரியாக போகும் அப்படின்னு. எனக்கு அந்த அம்மாவை வந்து சபிச்சதுங்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னென்னா, நீ முனிவர், கோழி கூவுதுன்னு இந்நேரத்துக்கு கோழி கூவுச்சா இல்லையான்னு உனக்கு தெரியாத, உனக்கு எல்லா ஞானமும் இருக்குல்ல, உனக்கு அது தெரியல. நீ கோழி கூவணுன்னு நம்பிட்டு நீ பாட்டில் அங்கே போயிட்ட ஆத்தங்கரையில். அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் ஆஹா ஏதோ தப்பாகி போச்சு அப்படின்னு அந்த அம்மா வந்துட்டுனேன். நான் அதுக்கு தான் என்னோடய ஆங்கிளில் இந்த முருங்காய்க்கெல்லாம் எப்படி அந்த மாதிரி ஆங்கிளில் நான் திங்க் பண்ணி நான் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சொன்னேன், கல்யாணம் வச்சு ஒரு சம்சாரம்னு ஒன்று கட்டினா அதுக்கு என்ன வேண்டுமோ அவங்கள எப்படி கவனிக்கணுமோ கரெக்டாக கவனிச்சுட்டு இருக்கணும். நீ பாட்டில் அவங்கள பட்னி போட்ட, ரொம்ப நாளாக அவங்கள பட்னி போட்டேன். ஆனால் எப்படி வந்தது நான் உனக்கு எப்படி தெரியாமல் போச்சு அப்படின்னா, நீ ரெகுலராக அவங்களோட எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்திருந்தாலும் அவங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சு போகும். ஆஹா நம்மளால் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவார், இது தான் வேறு மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நீ தப்பு பண்ணி போட்டு நீ அவளை வந்து கல்லா போ அதா போ இதா போன என்ன அர்த்தம்? அதனால் தப்பு முனிவர்கிட்ட இருந்துக்கிட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஏடா கூடமா அந்த கதைகள்லாம் படிக்கும்போது சில நேரங்களில் நமக்கு நம்மளை அறியாமல் அந்த கதைகளில் வந்து ஏன் இந்த பாயிண்ட் இப்படி இருக்கு, ஏன் இந்த பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அறியாமல் நமக்கு வந்து சில யோசனைகள் வந்துடும். இப்போ மகாபாரதம் கூட அதில் படிச்சுட்டு இருக்கும்போது நான் ராமாயணத்துலேருந்து ஜம்ப் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம், சொல்கிறேன். அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் என்னென்னா, அந்த ஏகலைவன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னென்னா, அவன் வந்து ஏகலைவன் வந்து துரோணர் தானே அர்ஜுனன் சொல்லிக்கிட்டு, துரோணர்கிட்ட வந்து நான் வில்வித்தை கற்றுக்கணும்னு வரும்போது அவர் முடியாதுன்ட்டார். முடியாது, நான் வந்து இவங்களுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பேன், உனக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போடான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். அதுக்கப்புறம் அந்த கூட இருக்கிற அர்ஜுனன் கூட இருக்கவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, மற்ற சிஷியர்கள்லாம், அவங்க எப்பவுமே துரோணர்கிட்ட வந்து ஒரு சண்டை. என்னென்னா, நீங்கள் எப்பவுமே அர்ஜுனனை மட்டும்தான் ஸ்பெஷலாக கவனிக்கிறீங்க, எங்கள் மேலெல்லாம் நீங்கள் பெருசாக அக்கறை எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு எப்பவுமே புலம்பிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு நாள் ஆத்தங்கரை காலையில் எல்லோரும் போகும்போது அந்த சிஷியன்களெல்லாம் கூப்பிட்டு துரோணர் வந்து ஒரு மரத்தை காமிச்சு, இந்த மரத்தில் ரொம்ப மெல்லிசாக ஒரு கிளை
அந்த கிளையில் வந்து ஒரு 2-3 இலை, அவ்வளோ மெல்லிய ஒரு கிளை, அது கை வச்சா கூட வளைஞ்சு உடஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு சன்னமாக ஒரு கிளை, அதில் ஒரு 2-3 இலை இருக்குது. இப்போ அந்த சிசின்களை கூப்பிட்டு அவர் சொல்கிறாரு, நீங்கள் அம்பு எடுத்து அந்த 2 இலையோ 3 இலையோ இருக்கும், அதில் ஏதோ ஒரு இலையை வந்து அம்பு எடுத்து எய்ம் பண்ணி நீங்கள் அம்பு விட்றீங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த அம்பு போய் அந்த இலையில் அப்படி டச் பண்ணிட்டு வரணும். ஒரு சின்ன ஓட்டை, அந்த அம்பு போய் பட்ட இடம் ஒரு ஓட்டை மட்டும்தான், அதை கிழிச்சிட்டும் போகக்கூடாது, அதை தொடாமையும் வரக்கூடாது. அதனால் எல்லாம் அம்பு எடுத்து விடுங்க அப்படின்னா, அதுக்கு அவ்வளோ கண்ட்ரோலாக அம்பு விடணும். ஒவ்வொருத்தரும் விட்டு பார்த்துருக்கான், பக்கத்துலேயே போகும்போதே போக முடியல, அதுக்குள்ளேயே அது விழுந்துருச்சு. அந்த அவ்வளோ கரெக்டாக அவன் அந்த ஸ்ட்ரென்த்து கொடுத்து பண்ண முடியல. சில பேர் வந்து கிழிச்சிட்டு போகிற அளவுக்கு விட்டான். இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அர்ஜுனா நீ அம்பு எடுத்து விடு அப்படின்னா, இப்போ அர்ஜுனை வந்து அம்பு எடுத்து எய்ம் பண்ணி விட்டார். கரெக்டாக அந்த இலையை போய் அப்படி டச் பண்ணிட்டு வந்தது, ஒரு சின்ன ஓட்டை அப்படியே டச் பண்ணிட்டு வந்தது. எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க மற்ற சிஷியனுக்கெல்லாம். இன்னொரு அம்பு விடு அர்ஜுனா அப்படின்னா, இன்னொரு அம்பு எடுத்தார். அதே மாதிரி இன்னொரு இலை பக்கத்தில் இல்லை, அதையும் போய் ஒரு டச் பண்ணிட்டு இப்படி வந்தது. இப்போ புரியுதாயா அவன் எவ்வளோ அக்கறையாக எவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக அவன் வந்து வித்தை கற்றுக்கிறான்னு. அதனால் நான் ஸ்பெஷல் அட்டென்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுக்குறேன். ஆனால் அவன் அவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறான், அதனால தான் அவனால் முடிஞ்சுது. சரி வாங்க ஆற்றுங்கரைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு திரும்பி வரும்போது சாதாரணமாக அவர் அப்படி துரோணர் அப்படி மேலே பார்த்தா ஒரே ஷாக்கு. என்னென்னா அந்த 2 ஓட்டை போட்டிருந்தான் இல்லையா, அந்த ஓட்டையை காணோம், அது ஏதோ அடைச்ச மாதிரி இருக்குது. அப்புறம் எப்படி ஓட்டை இப்படி அடைக்க முடியும், அது மேலேயே யாரும் ஏற முடியாத, மண் வச்சு அடைச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அங்கே ஒரு பையன் மாடு மேய்ச்சி இங்கே வாப்பா, இங்கே யாராவது வந்தாங்களான்னா, ஆமாங்க ஒரு ஆள் வந்தார், கையில் வில்லு அம்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தார், கீழேருந்து மண் எடுத்து நாக்கில் தொட்டு தொட்டு உருண்டை பண்ணி அவர் தான் விட்டுக்கிட்டு இருந்தார் அப்படின்னா. இப்போ துரோணருக்கு பெரிய ஷாக்கு. என்னென்னா அந்த ஓட்டை போடுறதுங்கிறதே பெரிய வித்தை, அதை அர்ஜுனன் பண்ணிட்டான். எவனோ ஒருத்தன் வந்து அந்த ஓட்டையை அடைக்கிற அளவுக்கு மண்ணில் செஞ்சு அந்த ஓட்டையை அடைக்கிற அளவுக்கு போட்டிருக்கானோன்னே, யார் அவன், அது இவனை விட கெட்டிக்காரத்தான் இருந்தால் தானே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அது யாருப்பா அந்த ஆள், நீங்கள் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தான்னு போய் தேடி பார்த்தா அந்த ஏகலை இவர் யாரை முடியாதுன்னு சொல்லிட்டாரோ அவன் சுற்றிக்கிட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு இங்கே வா, நீ தான் அது விட்டியான்னா, ஆமாம் நீ என்கிட்ட கற்றுக்கலான்னு வந்தியா, எப்படி அப்புறம் நீ வித்தை கற்றுக்கிட்ட, இல்லை நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, அதனால் நான் வந்து எதாச்சியாக வந்து உங்களை மாதிரி ஒரு சிலை ஒன்று செஞ்சு மண்ணில், அதுதான் நீங்கள் குரு அப்படின்னு சொல்லி அதை பார்த்து டெய்லி கும்பிட்டு அதை வச்சுட்டு நீங்கள் குருவாக வச்சுக்கிட்டு நான் வந்து வித்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. இப்போ நான் சொல்லி கொடுக்காமே இவ்வளோ வித்தை கற்றுருக்கான்னா, நாளைக்கு அர்ஜுனனை விட இவன் பெரியதாக போயிடுவானான்னு சொல்லிட்டு அழிச்சாட்டியமாக அவங்ககிட்ட, இல்லைப்பா நீ வித்தை என்ன வச்சு குருன்னு கற்றுட்டில்ல, அதனால் குரு காணிக்கு எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு, என்ன வேணுமோ கேளுங்க கொடுக்குறேன் அப்படின்னா, கட்டை விரல் கொடுத்துரு அப்படின்னா. இப்போ வேறு வழி இல்லாமல் அவன் வந்து எனக்கு கட்டை விரல் கொடுத்தா அதுக்கப்புறம் அம்பு விட முடியாது இல்லையா, ஸோ கட்டை விரலில் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவன் குருநாதருக்காக தாராளமாக நான் தர்றேங்க அப்படின்னு சொல்லி விரலை கட் பண்ணி காணிக்கையாக கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ மகாபாரதத்தில் இந்த இடம் வரும்போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. என்னென்னா அவன் ஒரு தப்பும் பண்ணல, நீ சொல்லி கொடுத்த ஆளை விட அவன் உன்னை குருவாக நினச்சிட்டு மானசீகமாக அவனாக கற்றுக்கிட்டான், அவனாக இந்தளவுக்கு வித்தை கற்றுருக்கான், அவனை போய் நீ கட்டை விரலை கொடுன்னு வாங்குறது என்ன விதத்தில் இது நியாயம், இது ரொம்ப அழிச்சாட்டியமாக இருக்கான்ட்டு மறுபடியும் மகாபாரதத்தில் எங்காவது வருதான்னு பார்த்தேன். இந்த ஏகலைவன் வரல. அதுக்கப்புறமா நான் வந்து அந்த இடத்துக்கு ஒரு சீன் ஒன்று திங்க் பண்ணேன். என்னென்னா கடைசியில் வந்து தன்னுடைய குருவோடையே ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு அர்ஜுனன். அப்போ குரு எதிர்த்தாப்பு நிற்கிறாரு, ஃபைட் பண்ணேன்னா அர்ஜுனுக்கு வரமாட்டேங்குது, குருவை எதிர்த்து எப்படி நான் அம்பு விடுறது அப்படின்னு சொல்லும்போது வேறு எதோ விட்டு கிருஷ்ணர் வந்து சமாதானப்படுத்தி, இது போரில் அதெல்லாம் பார்க்கவே முடியாது, குரு அண்ணன் தம்பி அதெல்லாம் பார்க்கக்கூடாது, நீ அம்பு எடுத்து விடு அப்படின்னு சொன்னோடனே வேறு வழி இல்லாமல் அவன் அம்பு எடுத்து ஃபைட் பண்ண ஆரம்பித்தான். அவன் குருநாதர் இவனுக்கு எல்லா வித்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு, அதனால் இவன் எதை எடுத்து விட்டா நம்ம எப்படி கவுண்டர் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அவர் அதே மாதிரி கவுண்டர் பண்ணார்.
இவனால் ஒன்றுமே பண்ண முடியல, என்னால் முடியல, குருவை சமாளிக்க முடியலன்னு. யாருக்குமே ஏதாவது சொல்லாத ஒரு புது விஷயம் உனக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பார், நல்லா யோசனை பண்ணிப்பார், ஏதாவது ஒன்று இருக்குமில்லன்னா. அப்போ வந்து அவனுக்கு யோசனை வந்தது. அவன் திங்க் பண்ணி பார்க்கும்போது குருநாதர் வந்து ஒரு வித்தை, இந்த அஸ்திரம் பிரம்மஸ்திரம் மாதிரி ஒரு அஸ்திரம், இது நானே நினச்சாலும் தடுக்க முடியாது, உனக்கு ரொம்ப முடியல ஏதாவது தேவைப்படுதுன்னா அப்போ அந்த அஸ்திரத்தை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அப்படின்னா பின்ன அதை எடுத்து விட வேண்டியதானே? ஏங்க, இதை நானே நினச்சாலும் தடுக்க முடியாதுன்னு அவ்வளோ வேல்யூபிளான ஒன்று எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ அதை எடுத்து அவர் நோக்கியே விடணும்னா என்ன அர்த்தம்னா, போரில் அதெல்லாம் பார்க்க முடியாதுப்பா, நீ விட்டு தான் ஆகணும், அவரை கொண்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லி அவரை சமாதானப்படுத்திட்டு சரி அந்த அஸ்திரம் எடுத்து விடுனாரு. அவன் அந்த அஸ்திரம் அர்ஜுனன் எடுத்துனையுமே இவரும் ஒரு அம்பு எடுக்கலான்னு சொல்லிட்டு அவர் குருநாதர் அப்படி எடுத்தவர் அவன் பிரம்மாஸ்திரம் மாதிரி அந்த அஸ்திரம் விடுறாங்க போது நம்மளே அதை தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோடனே அவர் பேசாமல் தன்னுடைய அம்பை உள்ளே போட்டு பேசாமல் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படி நின்னார். இவன் என்ன, அவர் வந்து அம்பு எடுத்து ரெடி ஆக மாட்டேங்கிறாரு. கிருஷ்ணா, அதை பற்றி உனக்கு என்னையா, நீ பாட்டில் அம்பு விட வேண்டியதானே, ஆளை க்ளோஸ் பண்ணியா அப்படின்னா. வேறு வழி இல்லாமல் அர்ஜுன் அம்பு எடுத்து விட்டான். இப்போ அம்பு நேராக வருது, கண்டிப்பாக நம்மளை நெத்தியில் கழுத்துலையோ கட் பண்ண போகுது. அதனால் வந்து அந்த குருநாதர் பேசாமல் அப்படி சிரிச்சுட்டு அதை ஒரு வீரத்தோடு அதை ஃபேஸ் பண்ணி நின்று இருந்தார். இப்போ அந்த அம்பு பாதி தூரம் வந்துட்டு இருக்கும்போது அந்த குருநாதருக்கு பின்னாலேருந்து ஒரு அம்பு வந்தது, டம்முன்னு இந்த அம்பை அடித்து உடைச்சிது. இப்போ ஷாக் ஆகி போய் கிருஷ்ணர் என்ன இவர் குருநாதர் எல்லாருமே ஷாக்கு, அர்ஜுனன் ஷாக்கு. ஏன்னா இதை யாருனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது, இது எவனோ அடித்து உடைச்சிட்டானேன்னு குருநாதர் திரும்பி பார்த்தா வில்லு அம்போட அவன் ஏகலைவன் நின்றுருக்கான். அப்புறம் ஏப்பா நீயே விட்டேன்னா, ஆமாம் எப்படி இல்லை நீங்கள் சண்டை போடுறீங்க, குருநாதர் சண்டை போடுறான்னு பார்க்குறதுக்காக நான் வந்தேன், நல்ல சண்டை போட்டுருந்தீங்க, கடைசியில் அவன் ஒரு அம்பு எடுத்து விடுறான், நீங்கள் என்ன தடுக்காமல் நீங்கள் பாட்டில் பேசாமல் இருந்தீங்க, அது விட்டு அவங்க கழுத்தில் வந்து தொலைச்சிடுமில்ல, அதனால் என் குருநாதரை காப்பாற்றணும்னு பார்த்தேன், பக்கத்தில் கீழே ஒரு அம்பு கிடந்தது, வில்லு கிடந்தது, அதை அம்பு எடுத்து விட்டுட்டேன் நான் அப்படின்னா. ஏப்பா நீ எப்படிப்பா விட முடியும், கையில் கட்டை விரல் நான் வாங்கிட்டேன். ஆமாங்க அப்படின்னு பார்த்தா கட்டை விரல் இருக்குது. இல்லைங்க, இங்கே வர்ற வரைக்கும் கட்டை விரல் இல்லை, இது எப்படி முளைச்சது எப்போ முளைச்சது எனக்கு தெரியல அப்படின்னா. இப்போ கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுன்கிட்ட, இதுதான்டா குரு பக்திங்கிறது. இப்போ உனக்கு சண்டை வந்து குருநாதர்கிட்ட கிடையாது, ஏகலைவன் கூட தான் எனக்கு சண்டை, அதனால் அவங்ககிட்ட நீ போட்டி போடு அப்படின்னு சொல்லி இப்படி கிளைமேக்ஸில் அந்த ஏகலைவன் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக ஒன்று கிரியேட் பண்ணி. ஏன்னா ஒரு ஒரு கதைன்னு இருந்துட்டா அந்த கதையில் எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒன்று வரணும் இல்லையா, ஒரு கேரக்டர் அம்போன்னு விட்டுட்டு அழிச்சாட்டியும் பண்ண எப்படி, அதனால் அது கிளைமேக்ஸில் அது வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அசிஸ்டண்ட்டுகளுக்கு சொல்லிகிட்டு இருப்பேன். என்னென்னா எதுவுமே முற்று பெற்றது அல்லடா, எதுவுமே மறுபடியும் யோசனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஏதாவது ஒன்று கிடைக்கும். இப்போ முந்தானை முடிச்சு பார்த்துட்டா எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு, எல்லாத்துக்கும் ஓகே. ஆனால் நான் படம் பார்க்கும்போது ஐயோ இந்த இடத்துல எனக்கு உண்டுட்டேன், இந்த தவக்கடைக்கு இங்கே ஒரு பஞ்சு கொடுத்துனா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன படம் முடிஞ்சதுக்கப்புறம் தோணுது. அந்த மாதிரி என்ன மாதிரியே என் படத்தை பார்க்குறவங்களுக்கு கூட பின்னால் வரும்போது இல்லை இந்த இடத்துல இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணணும். அதுதான் தன்னம்பிக்கை, அப்படி தான் பாடம் கற்றுக்கணும். ஸோ அந்த மாதிரி இதில் கூட வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கம்பராமாயணத்தில் வந்து கம்பர் வந்து அந்த கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தரையும் வச்சு அந்த அவங்க மூலமாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அது இப்போ இன்றைக்கி எல்லாம் பேன் இண்டியா படம்னு எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா, எல்லா லாங்குவேஜுக்கு தான். அந்த மாதிரி கம்பர் அன்னைக்கே அதை ஒரு ஹிஸ்ட்ரி மாற இந்த கம்பராமாயணத்தில் படைச்சிட்டார். அதனால தான் திரும்ப திரும்ப அந்த கம்பராமாயணத்தை வந்து ராமாயணத்தை வந்து திரும்ப திரும்ப யார் வேணாலும் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருக்கான். ஹிந்தியில் எடுக்கிறாங்க, தெலுங்கில் எடுக்கிறாங்க, தமிழில் எடுக்கிறாங்க. ஆர்டிஸ்ட்டு மாறிட்டே இருக்கோ வழிய மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி எடுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா அதுக்குள்ள ஸ்கிரிப்டுங்கிறது திரைக்கதைங்கிறது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காரு அவர். அதனால் இன்றைக்கி மட்டுமல்ல, இன்றைக்கி இப்போ அவர் என்டிஆர் நடித்தார் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் சோபன் பாபு நடித்தார்னா அப்புறம் கிருஷ்ணா நடித்தார்னா இப்படி ஒவ்வொருத்தராக புதுசு புதுசாக வர்றவங்க யாராக இருந்தாலும் இந்த ராமாயணத்தில் திருப்பி திருப்பி எடுப்பாங்க. நம்மளே டிவியில் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கோமே.
ஒரு ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் ஒரு தடவை மறுபடியும் புது ராமாயணம் புது ஆர்டிஸ்ட்டு வரும்போது வச்சுருக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்கிரிப்டு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து கம்பராமாயணத்தில் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதில் டச் பண்ணாத ஒன்றுமே இல்லை. அதில் வந்து அப்பா புள்ள சென்டிமெண்ட்டு, அதில் வந்து தசரதன் வந்து அவர் பிரிகிறாரு அப்படின்னு சொல்லும்போது அதில் டைலாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டைலாக்ஸ் எல்லாம் படிக்கும்போது செய்யுள் எப்படி வந்துன்னு தெரியல, டைலாக்ஸ் அது விளக்க உரை படிக்கும்போது ஏன் ராமர் நம்மக்கிட்டேருந்து பிரிஞ்சு போகிறாருன்னா, நான் ஒரு தப்பு பண்ண ஒரு காலத்தில் என்னன்னா அவர் வந்து எங்கேயோ வேட்டைக்கு போகும்போது பார்த்தா எங்கேயோ யானையோ ஏதோ ஒரு மிருகம் தண்ணி குடிக்கிற மாதிரி ஏதோ சவுண்டு கேட்டோடனே அந்த டைரெக்ஷனில் வந்து இவர் அம்பெடுத்து விட்டா ஐயோன்னு சத்தம் பார்த்தா அந்த செடியெல்லாம் மறைச்சிட்டு இருந்ததில் அங்கே ஒரு பையன் வந்து தண்ணி மோந்துட்டு இருந்திருக்கான் அந்த குளத்துல எங்கேயோ. அவன் மேலே பட்டோன்னே ஐயோன்னு ஒன்று இவர் ஓடி போய் பார்த்தா ஐயோ நான் ஏதோ விளங்குன்னு நினச்சேன், நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது அந்த பையன் சாகும் தருவாயில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு வந்தேன், அதனால் வந்து நீங்கள் தயவுசெய்து போய் அவங்க தாகத்தோடு இருப்பாங்க, இந்த தண்ணியை வந்து எப்படியா மோந்து விட்டு அவங்களுக்கு கொடுங்க அப்படிமா. உடனே தசரதர் ரொம்ப அப்செட் ஆகி போய் இங்கிருந்து உள்ளே போனால் அந்த 2 பேருமே பேரண்ட்ஸு கண்ணு தெரியாதவங்க. ஏப்பா இவ்வளோ நேரம் என்னாச்சு, வாப்பா பக்கத்தில் வா பக்கத்தில் வான்னா இவர் ரொம்ப தயங்கி போகிறாரு. தண்ணி கொடுக்க போகும்போது அவர் என்னப்பா ஒன்றுமே பேச மாட்டேங்கிற என்ன இதுன்னு சொல்லி கேட்கும்போது இப்போ தசரதர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறார், இல்லைங்க நான் தப்பாக வந்து அம்பு விட்டதில் உங்கள் பையன் போயிட்டான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தண்ணியை குடிங்க அப்படின்னு ஒன்றே அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க. அங்கே டைலாக் வந்து அவங்க 2 பேரும் கண்ணு தெரியாது, அங்கே டைலாக் அவர் எழுதியிருக்காரு என்னென்ன, இன்றைக்கி தான் ஏன் எங்களுக்கு கண்ணு போச்சு, இத்தனை நாள் அவங்களுக்கு கண்ணு போல, இன்றைக்கி தான் எங்களுக்கு கண்ணு போச்சு, எங்கள் பிள்ளைய நான் இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்னை மன்னிச்சிருங்கன்னு. இல்லை நீ மன்னிப்பு கேட்ட இருந்தாலும் எங்கள் மனசு ஆறுதலுக்கு எங்களால் உன்னை சபிக்காமல் இருக்க முடியாது, அதனால் உனக்கு சாபம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா எங்களை மாதிரியே உனக்கு ஒரு பையன், அந்த பையனை நீ வந்து இதே மாதிரி பிரிய வேண்டிய ஒரு சூழல் வந்து அந்த பிரிவில் உனக்கும் வந்து அந்த துயரம் அந்த என்ன வலி அதை நீ அனுபவிக்கணும். நான் பெருசாக சொல்ல விரும்பலை, ஏன்னா எனக்கு வந்தது அதை அப்படியே உனக்கு சொல்கிறேன், இதை விட கடுமையாக நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த பிரிவை நீ அனுபவிப்ப, அந்த வலியை நீ அனுபவிக்கணும் தெரியணும் அப்படின்னு சொன்னோடனே இப்போ தசரதன் லேசாக சிரிப்பு வருது அவருக்கு. என்னடா ஒருத்தன் சாபம் கொடுத்தானே ஏன் தசரதனுக்கு வந்து சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா தசரதன் உள்ளூர் அவர் மைண்டு வாய்ஸ் என்னன்னா, எனக்கு இதுவரை குழந்தை இல்லை, ஆனால் இப்போ நீ கொடுத்த சாபத்தில் எனக்கு குழந்தை பாக்கி இருக்குதுங்கிறது எனக்கு தெளிவாகி போச்சு. ஸோ இது சாபம் அல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ கம்பன் எந்தெந்த இடத்துல எங்கெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறதுக்கு நேர்மாறாக வந்து அந்த டைலாக்ஸ். இன்றைக்கி படம் பார்க்கும்போது சம்பூர்ண ராமாயணம் அதெல்லாம் வரும்போது அந்த இன்று போய் நாளை வான்னு சொல்லி அதுக்கு ஒரு பாட்டு வேறு போட்டிருப்பாங்க அந்த இடத்துல, C.S. ஜெயராமா பாடின பாட்டு, அது எப்போ கேட்டாலும் பாட்டு இருக்குது. அந்த பாட்டு அதை ஷூட் பண்ண விதம் அந்த அவன் பகவதி யாரும் நடித்த அவங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு வில்லன் அப்படிங்கிறது போய் அவர் மேலே நமக்கு சிம்பத்தி வர்ற அளவுக்கு ஆகிப்போகுது. அவர் இன்று போய் நாளை வா என்னை ஒரு மனிதன் அழைப்பதோ நான் மண்மகன் முகம் பார்ப்பதோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பண்ணும்போது, ஸோ அந்த மாதிரி அந்த இடமெல்லாம் வரும்போது எந்த அளவுக்கு அவர் வந்து சுயமாக வந்து உட்கார்ந்து தனியாக ஒவ்வொரு கேரக்டர்களுக்கும் எந்த அளவுக்கு டைலாக் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் திங்க் பண்ணிக்காருன்னு படித்து பார்க்கும்போது இப்போ இவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா இவ்வளோவெல்லாம் டீப்பாக நான் உள்ளே போகலை, என்ன கம்பராமாயணம் படம் பார்த்தோம். ஸோ படம் பார்த்ததில் சரி இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணிட்டோம். இப்போ இன்றைக்கி இவங்களுக்காக போய் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி படிக்கும்போது அதில் எவ்வளோ விஷயம் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தேன். ஏன்னா அந்த போரில் வந்து அந்த ஃபைட் பண்ணும்போது அப்போ சிரிச்சுக்கிட்டு படம் பார்த்துட்டேன். என்னென்னா இங்கேருந்து ராமர் சைட்லேருந்து ஒரு அம்பு விட்றான்னு வைங்களேன், அல்லது அந்த ஆப்போசிட் சைடில் வில்லன் சைடில் வேற ஒருத்தர் அம்பு விட்றாங்கன்னா அந்த போர்க்கள காட்சியில் அது வந்து நெருப்பை கக்கிட்டு அந்த அம்பு வரும். நமக்கு அப்போ 50 வருஷம் முன்னே படம் பார்க்கும்போது என்ன சின்ன பையன் தானே, அப்போ நம்ம அந்த ஆனந்தமாக பார்த்துருக்கோமே ரசிச்சு.
அப்போ அதை நெருப்பை கக்கிட்டு வருதுன்னே ஆப்போசிட்டில் ஒருத்தன் அம்பு எடுத்து அவன் விடுவான், அது தண்ணியை பாய்ச்சிக்கிட்டு வரும். இது ரெண்டும் வந்து அப்படி முட்டி அந்த நெருப்பு அணைஞ்சு ரெண்டும் அப்படி கீழே விழுகும். நமக்கு வந்து இது எப்படா மேலே வந்து எப்படி இது கரெக்டாக வந்து வருது, இது எப்படி கரெக்டாக முட்டி அப்படின்ட்டு அப்போ ஒன்றும் தெரியல, கை தட்டி வச்சுட்டேன். பின்னால் என்னம்மா காதில் பூ சுற்றிருக்காங்கடா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டேன். ஆனால் ஈரான் அந்த ஈராக் வார் வந்து சதாம் ஹுசேன் கூட அமெரிக்கா, அப்போ தான் பார்த்தேன் வீட்டில் டிவி உட்காந்து பார்த்துருக்கும்போது அவன் ஈராக் சைட்லேருந்து ஸ்கட்னு ஒரு ராக்கெட்டை விடுறான், அது ஸ்கையில் வருது. இவன் அமெரிக்காக்காரன் ஷிப்பில் இருந்து அவன் ஸ்கட்டு விட்டு அவன் வேற ஒரு ராக்கெட் இதை கவுண்டர் பண்ணி பேட்ரியாட்டை இது ஒரு அதை பேட்ரியாட் விட்டான். ரெண்டும் வந்து அடிக்கிறது. நான் டிவியில் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன். இதைத்தானே அன்னைக்கு பார்த்தப்போ இதெல்லாம் காதில் பூ சுத்துறான்னு சொல்லி நம்ம நினைச்சோம். இவ்வளோ கரெக்டாக இப்படிலாம் அடிக்குது. அப்போது கம்ப்யூட்டரில் எவ்வளோ தூரம் அதை கால்குலேட் பண்ணி இவன் அடிக்கிற அந்த ராக்கெட்டை இவன் அந்த ராக்கெட் விட்டு அடிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த காலத்திலேயே போர்க்கள காட்சிங்கிறது எப்படியெல்லாம் இருந்திருக்குது. நம்ம முட்டாள்தனமாக புராணத்தில் நம்மளை காது ஊத்துறாங்க, நம்மளை வந்து சும்மா முட்டாள்தனமாக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் உலகத்தில் எங்கடா அப்படின்லாம் நினச்சது. நீ கற்பனை பண்ணது ஒவ்வொன்றும் ஒரு நேரத்தில் விஞ்ஞானத்தில் வந்து கரெக்டாக கண்கூடாக வரும். அதே மாதிரி நம்ம ஆளுங்க சாதாரண ஆளுகள். நீ எங்கேயோ போய் எதோ கண்டுபிடிச்சி செவ்வாய் கிரகத்தில் இப்படி இருக்குது அதில் அப்படி இருக்குன்னா அவன் இங்கே உட்கார்ந்துக்கிட்டே சொல்லிட்டான், இது செவ்வாய் மண்ணு சிகப்பாக தான் இருக்குன்னு. எப்படி அவன் சொன்னான் அந்த காலத்துலன்னு சொல்லி பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் கூட வந்து நான் பாக்யாவுக்கு ஒரு கேள்வி பதில் எழுதினேன். அந்த கேள்வி பதில் என்ன கதை அப்படின்னா, ஒருத்தன் வந்து பூலோகத்தில் வந்து அவன் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை தேடுறான். அவனுக்கு பூலோகத்தில் நல்ல மாப்பிள்ளையே தான் அவனுக்கு மைண்டுக்கு அவனுக்கு அந்த மாப்பிள்ளை யாருமே கரெக்டாக செட் ஆகலை. சரி இங்கிருந்து போய் மேல் லோகத்தில் போய் எங்கள் இடத்துல ஒரு நல்ல மாப்பிள்ளையை பிடிச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து புறப்பட்டு மேல் லோகம் போகிறான். போனே அங்கே ஒரு ஆள் பாட்டு இங்கே வந்திருக்க அப்படின்னா, இல்லை பொண்ணு கரெக்டாக மாப்பிள்ளை செட் ஆகலை அதுதான் வந்தானே. பைத்தியக்காரனாக இருக்கிறானே. என்னென்ன எப்போ வந்தான்னு இப்போ தான். ஏன் நீ இப்படி திரும்பி போகும்போது 5-6 ஜென்ரேஷன் தாண்டிறியா? உன் பையன் பொண்ணு கல்யாணம் ஆகி அவள் பொண்ணு கல்யாணம் ஆகி அவள் குழந்தைக்கு பேரனுக்கு எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகிருந்தேன். என்ன சொல்கிறீங்க என்ன? ஏடா இது இங்கே வந்தாலே வேறு கிரகம், அப்படி வந்தாலே மேலுலகத்துக்கு இப்படி வர்றீங்கனாலே ஸ்பேஸ்குள்ளே வந்தாலே டைம் மாறிடுண்டா. இவ்வளோ கூட தெரியாமல் நீ பாட்டில் வந்துட்டியான்னு. இப்போ நான் இப்போ போனால் 4 தலைமுறை முடிஞ்சிருக்கோம். டைம் லேப்ஸுங்கிறது அவ்வளோ டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு சொன்னான். ஸோ ஸ்பேஸுக்கு போனால் அவ்வளோ தூரம் டைம் டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி இது பாக்யாவுக்கு நான் கேள்வி பதில் எழுதும்போது புராணத்தில் படித்தது வந்து நான் அதை எழுதினேன். இப்போ இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். வீல் சேர்லேயே உட்காந்துக்கிட்டு இந்த வானவெளியெல்லாம் வந்து ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி அவருக்கு நல்ல பெரிய பேரில் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் இறந்துட்டார். அவ்வளோ கெட்டிக்காரன். உட்காந்துக்கிட்டே அவர் கை கால் இருக்காது, கை கால் ஒன்றும் மூவ் பண்ண முடியாது, எல்லாமே பட்டனில் தான் பண்ணி பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சி அவர் வந்து இந்த பிளாக் ஹோல்னால் என்ன, அப்புறம் இந்த தியரி வந்து உலகம் உண்டான அந்த தியரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இத்தனையும் சொன்னவர். அவர் வந்து இப்போ தான் ஒரு 15-20 சாகிறதுக்கு முன்னால் வந்து சொல்கிறாரு, இங்கிருந்து வேறு ஸ்பேஸில் நம்ம போனோம்னா டைம் டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி அது கண்டுபிடிச்சிருக்காரு. யார்? இப்போ 25 வருஷத்துக்கு முன்னால் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. புராணம் எழுதுந்து எப்போ? அப்போ டைம் டிஃப்ரென்ஸுங்கிறத நீங்கள் எப்படி அப்போவே கால்குலேட் பண்ணா? ஸோ நம்ம வந்து எதுவுமே வந்து இது கதையாக சொல்லப்பட்டிருக்கு, அதனால் இது புராணத்தில் சொன்னதெல்லாம் அதெல்லாம் அப்படி கிடையாது இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. எல்லாமே வந்து சொல்லப்பட்டது எல்லாமே இன்றைக்கி விஞ்ஞான ரீதியாக வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம சொன்ன மாதிரி வந்து எதையுமே வந்து நம்ம வந்து ஏதோ கற்பனை பண்ணியிருக்காங்க ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நானும் கூட சிரிச்ச நல்ல இது என்ன காதில் பூ சுற்றுற மாதிரி இருக்குன்னு. அப்புறம் அந்த ஸ்கட்டு பேட்ரியாட்டு பார்க்கும்போது தானே சயின்ஸ் எவ்வளோ முன்னேறி அங்கே வருது அப்படின்னு தெரிஞ்சுது. அந்த மாதிரி கம்பராமாயணம் மாதிரி நம்ம ஊரில் வந்து இருக்கக்கூடிய எல்லா ராமாயணங்கள் காவியங்கள் இது எல்லாத்துலேயுமே வந்து சொல்லப்பட்டது எல்லாமே ஏதோ ஒரு ஆதாரம் இல்லாமல் ஏதோ ஒரு இது இல்லாமல் எதுவுமே கிரியேட் பண்ணல, அவ்வளோ தூரம் கிரியேட் பண்ணியிருக்காங்க.
அதில் வந்து நம்ம சொன்னது என்னென்னா, அவன் என்ன அதை கிரியேட் பண்ணாங்கிறதில்ல, அந்த சகோதர பாசம்னா என்ன, தாய் பாசம்னா என்ன, தந்தை பாசம்னா என்ன, அறவழியில் நடக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளோ நியாயமாக நடக்கணும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது இத்தனையுமே வந்து கலவையாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கம்பராமாயணம் மீண்டும் மீண்டும் திருப்பி எடுக்கப்படுவதற்கு ஒரே காரணம் என்னன்னு சொன்னோம்னா, அது அவ்வளோ பேர்த்துக்கும் அவ்வளோ சென்டிமெண்ட்டு, அவ்வளோ எமோஷன், அது வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ அதனால் எனக்கு இவங்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை அதுக்குள்ளே போனதுனால வந்து நிறைய விஷயங்கள் நானும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தது. அதனால் அவங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லிவிட்டு, இவ்வளோ நேரம் ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன். உங்களுக்கும் கம்பன் கழகத்தினுடைய சார்பாக இப்படி ஒரு நல்ல பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.